இந்த விவசாயம் வந்து நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க எப்படி இதை வந்து நீங்க இதுல வந்து என்ன ப்ராசஸ் பண்ணீங்க? இது இவ்வளவுதான் வளர்ச்சியா இல்ல அதிகமா வளர்ச்சி? எனக்கு வந்து வளர்ந்து தோக மாதிரி வளர்ந்து எவ்வளவு 1500 பேக் வாங்கிருக்கீங்க? 1500 பேக்கு மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வச்சது, இந்த ஸ்ப்ரிங்க்லர் ரெடி பண்ணது, உரங்கள் கொடுத்தது, ஆழ்ச்சம்பளம் கொடுத்தது, இந்த பென்சிங் சுத்தி போட்டிருக்கீங்க. இது முடியும். பொதுவாக நம்ம சேனல்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எதுக்கு வேண்டி வந்து நேரடியா நம்ம விவசாயிகளோட அனுபவத்தை வந்து கேட்கறோம்னா இந்த மாதிரி சில தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதான். கம்பெனி சைட்ல இருந்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மருந்து கடன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு உரம் விதை கொடுப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சைட்ல இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம வந்து எதுக்கு நேரடி அனுபவத்தை, விவசாயியோட அனுபவத்தை சொல்றோம்னா அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, இல்ல அவங்க அதுல வந்து எப்படி திருத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம விவசாயிகள்ட்ட வந்து நேரடியாக வந்து கேட்கறோம். அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெட்டி வேறு விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேறு விவசாயம். இது வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. நம்மளும் வந்து இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து எதுலையுமே வந்து ப்ரொமோஷனில் எதுலையுமே நம்ம பதிவு பண்ணது கிடையாது. நம்ம எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும் நம்ம நேரடியாக இதை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்க விவசாயிகள்கிட்ட தான் வந்து அவங்களோட அனுபவத்தை வந்து நம்ம சேனலில் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3500 இந்த வெட்டிவேர் பேக்குகளை வந்து கொள்முதல் பண்ணி இந்த விவசாயத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இது எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இது உண்மையிலே இவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குமா அப்படிங்கிற தகவலை தான் வந்து இந்த விவசாயிகிட்ட வந்து நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கு வந்திருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. அண்ணா இப்போ வந்து இது எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு? உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நீங்க ஆரம்பிங்களேன். தென்காசி மாவட்டம் சொக்கலிங்கபுரம் சங்கரன் கோயில் தாலுகா. இங்க ஒரு கிராமத்துல என்னோட தோட்டம் இருக்கு. சரி. இதுக்கு நான் வந்து முதல்ல பிசினஸ் தொழில் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். விவசாயம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் விவசாயத்திலே நீங்க இந்த வெட்டி வேறு விவசாயத்தை தான் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்மகிட்ட வந்து கேட்டு இது பண்ற அந்த இடம் இருக்கு, நம்ம பிளஸ் நம்ம பண்ணுங்க, உங்களுக்கு இடம் இருக்குல்லன்னு சொல்லி வந்து அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து வந்தாங்க. அவங்களோட மேனேஜர் வந்து கேட்கும் போது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது விவரம் கேட்டேன். இது எந்த மாதிரி போடுறது, ஏன்னா நமக்கு விவசாயத்தை பத்தி எதுவும் தெரியாது. அப்ப கேட்கும் போது இப்படி நாங்க உங்களுக்கு பேக் கொடுத்துருவோம், 1000 பேக் தரோம், நீங்க இந்த 1000 பேக்குக்கு நீங்க 1 லட்ச ரூபா கட்டுங்க. கட்டிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா 50,000 கட்டி பேக்கை வாங்கி நம்ம பேக் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் நம்ம ஃபில் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மீதி உள்ள 50,000 கட்டினதுக்கு அப்புறம் நமக்கு நாத்து கொடுக்குறாங்க. நாத்து கொடுத்து நம்ம எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம நத்தி வளர்க்கறதா வேலை. இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கிறது எத்தனை மாச பயிர்னு சொல்லுங்க? இது 3 வருஷம் 3 மாச பயிர். பிளஸ் வந்து 3 மாசம் கழிச்சு நம்ம அந்த கதிர் எல்லா பையில உள்ள அந்த வெட்டி வேற அந்த கதிர் விட்ட உடனே நம்ம இதை வெட்டிட்டோம், கட் பண்ணி வச்சிருக்கிறோம். வச்சு இப்ப உரம் போட்டு அடுத்து 3 மாசம் கழிச்சு நம்ம உரம் போடணும். ஓகே. இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்துடலாம். நீங்க வந்து இந்த பேக்ல வந்து அவங்க நாத்து கொடுத்தாங்கறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 50,000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்றீங்க, அப்புறம் பேக் கொடுக்குறாங்க. நீங்க மண் வந்து உங்க இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை வந்து செம்மண், இதுக்கு ஏற்ற மண்ணு செம்மண்னு சொல்றீங்க. இந்த செம்மண் வந்து ஃபில் பண்றீங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப 50,000 நம்ம டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கண்ணு கொடுக்குறாங்க, நாத்து கொடுக்குறாங்க. இந்த நாத்தை வந்து நீங்க வைக்கிறீங்க. இந்த நாத்தை வச்சதுக்கு அப்புறம் தண்ணி வந்து எந்த முறையில நீங்க பாய்ச்சினீங்கன்னு சொல்லுங்க. தண்ணி வந்து முதல்ல நான் போட்டது வந்து நாத்து தண்ணி இந்த விவசாயத்தை படி தண்ணி ரொம்ப தேவைப்படாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் ஓசை போட்டு ஒவ்வொரு பையா பிடிச்சோம். உண்மையிலே அது வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படலையா? தண்ணி தேவைதான் படல. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மட்டும் கொஞ்சம் நம்ம தண்ணி இழுத்து வாங்குவோம். நம்ம மண்ணை செம்மண் போட்டதுனால உள்ள இருக்கணுங்கிறதுக்காக உரியறதுக்கு நிறைய ஆகும். நான் ஒரு லைன் ஃபில் பண்றது எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு ஓசல பிடிக்கும் போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறம் இது பிடிக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஒரு இப்ப நீங்க 3500 பேக் வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க? அப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணல, என் வீட்டுல தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணா ஓசல நான் பிடிக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு ஆச்சு. ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபில் பண்ண சொல்றாங்க. ஆனா பேக் தண்ணி விடுற சொல்றாங்க. ஆனா என்னால வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் விட முடிஞ்சது, 3500 பேக் போட்டதுனால. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கும்போது இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மொத்தமா போட்டேன். சரி. அப்ப நீங்க வந்து இப்ப அந்த தண்ணிக்குன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதை எப்படி திருத்திக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தொட்டி கட்டினேன். தொட்டில இருந்து இந்த ஓஸ் போட்டலாம் அப்படின்ட்டு அது எனக்கு ஃபெயிலியர் தான். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுச்சு? எனக்கு ஒரு 60,000 ரூபாய் ஆச்சு ஒரு தொட்டி கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் சரி தொட்டி இப்ப இதா இருக்கு, நம்ம சிண்டெக்ஸ்ல இருந்து போட்டு எடுத்துடலாம், தண்ணி அதுல எல்லா நேரமும் இது பண்ண முடியலன்னு இது இதா இருக்கும்னு பார்த்தோம். ஆனா அதுல இருந்து போட்டு பிடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், ப்ராப்ளம் இல்ல. ஆனால் நம்மளுக்கு நேரம் வேறையும், டைம் வேஸ்ட். அதனால நீங்க இப்ப நான் இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டதுனால எனக்கு 20 நிமிஷத்துல 3500 கண்ணு ஃபுல்லா பேக் பாஞ்சு. 20 நிமிஷத்துல பாஞ்சு. அப்ப வந்து உங்க வீட்டுல அவங்க வந்து பாக்கும்போது நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் பாத்துக்கலாம். அதனால இது பெரிய ஒரி இல்ல. சரி. இப்போ வந்து நீங்க 3 மாச கண்ணுன்னு சொல்றீங்க. இந்த 3 மாசம் வரைக்கும் நீங்க என்னென்ன இதுக்காக வந்து பராமரிச்சீங்கன்னு சொல்லுங்களேன். மண்ணு போட வேண்டியது இருக்கு. மண் போட்டு நம்ம உரம் அவங்க கொடுத்துறாங்க. என்ன உரம் கொடுக்குறாங்க தெரியுமா? 3A 3B 4A 4B 12A 12B வரைக்கும் உரம் கொடுக்குறாங்க. ஸ்டேஜ் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு கைட்லைன்ஸ்க்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த நாள் கணக்கு பிரகாரம் நம்ம அந்த உரம் வைக்கணும். உரம் வைக்கும் போது நம்ம வந்து சாணம் எருக்குப்போட சேர்த்து அதை வைக்க சொல்றாங்க. எது
சாணமும் மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்றாங்க. அது மாதிரி நம்ம அந்த நாள் கணக்குக்கு தவறாம கரெக்டா வைக்கிறது. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க உரம் வச்சிட்டீங்க, இது கண்ணு வச்சதுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க உரம் வச்சீங்க? ஓ, அந்த 12 ஸ்டேஜா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆமா, 12 ஸ்டேஜா பிரிச்சு கொடுக்கறதுல நீங்க 30 நாள் கழிச்சு ஒரு உரம் வைக்கணும். ஓகே ஓகே. அடுத்து ஒரு 60 நாள் கணக்குக்கு ஒரு உரம். இப்படி இது வந்து மொத்த மகசூல் காலம் எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். ஒரு வருஷம். அதனால அந்த 12 மாசத்துக்கும் 12 ஸ்டேஜா பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த உரம் வந்து என்னென்ன சத்துக்கள் உள்ள உரம்னு தெரியுமா உங்களுக்கு? அது விவரம் தெரியல. ஆனா வந்து எனக்கு அந்த வேர் பிடிக்கிறதுக்கு, அந்த இந்த மசாலா இதுல வந்து இந்த பூச்சி அடி, கருகல் நோய் இது வருது, அந்த மாதிரி இதுக்கு தடுக்கிறதுக்கு அவங்க மருந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த 99 1 லட்ச ரூபாய் சொல்றீங்கல்ல 1000 பேக்கு, இந்த 1 லட்ச ரூபாயில இந்த உரம் இந்த பேக் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஓகே. இது இவ்வளவுதான் செலவுன்னு சொன்னாங்களா? இது போக உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா செலவு வந்துச்சா? இது அவங்க சொன்னது 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாய் சொல்லி இப்படி பேக் போட்டா இவ்வளவுதான் பிடிச்சிடலாம். ஆனா இதுக்கு வேலைப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஆளுக்கு வேலை காலை போட்டு களை எடுக்கிறது இருக்கு. அது சுத்தி பை சுத்தி வந்துரும் காலன்னு. அதனால அது நம்ம களை எடுக்கிறது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு. இப்ப தண்ணி பிடிக்கிறது நம்ம ஒரு ஆள் போட்டா ஒரு ஆளுக்கு 300 கண்டிப்பா கொடுக்கணும். 2 நேரம் பிடிக்க வேண்டியிருக்கு, அது ஒரு செலவு. நம்ம வீட்டாளு இருந்து பிரச்சனை இல்ல, வீட்டுல இருக்காங்க அப்படின்னா பாத்துக்கிட்டாங்க லாபம். இல்லைன்னா செலவு, அதுலயும் செலவு இருக்குது. ஓகே. இந்த விவசாயம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க எப்படி இதை வந்து ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இது அப்படி இல்ல. அதாவது அவங்க நம்மளுக்கு அக்ரிமெண்ட் நம்ம வந்து முதல்ல நானும் உள்ள ஆரம்பிக்கும் போது ஈமு கோழி மாதிரி இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்துலதான் கேட்டோம். அவங்க இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்படி இருக்கு, எங்க கம்பெனி இப்படி திண்டுக்கல்ல இருக்கு, நிறைய பேர் போட்டிருக்காங்க. கூடல் நகர்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், அங்க பெரிய வேளாங்குளத்துல ஒண்ணு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து 6 மாசம் பயிர், 6 மாசம் தாண்டிடுச்சு. அப்புறம் ஒரு நம்ம பல்குக்கு பின்னாடி ஒருத்தர் போட்டிருந்தாரு, எல்லாருமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பாத்துக்கிட்டேன். அக்ரிமெண்ட் காப்பி நான் வாங்கி பார்த்தேன். அக்ரிமெண்ட்ல தெளிவா கொடுக்குறாங்க. அதாவது உங்கள்கிட்ட நாங்க இருந்து எடுத்துக்கிடுவோம், நீங்க போடுங்க, நாங்க உங்கள்கிட்ட இருந்து இந்த ஆள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். அப்படி ஒரு வேலை எங்களுக்கு நீங்க கொடுக்க விருப்பம் இல்ல, வேலையை எங்கேயும் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேட்டு வயசா 3 ரகமா முன்னாடி போட்டிருந்தாங்க. போட்டு அதை பார்த்ததுனாலதான் சரி போடலாம். அந்த ஃபீல்டு மேனேஜர் வந்து கொஞ்சம் நல்லா அப்ரோச் பண்ணாங்க நம்ம கிட்ட. அந்த ஒரு காரணத்தினால போட்டாச்சு. இப்போ நீங்க வந்து பேக்க வாங்கிட்டீங்க, பேக்க வாங்கி அவங்க உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க சைடுல இருந்து சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். 3 மாசம், அதாவது ஒரு மாசத்துக்கு 2 டைம் ஃபீல்டு விசிட் வந்துடுறாங்க. அது ஒன்னும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல. அவங்க வந்து வராங்க, எல்லா இதையும் பாக்குறாங்க, பார்த்து எது இந்த நோய் எதுவும் பட்டிருக்கா, இல்ல இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கறது எல்லாம் அவங்க தெளிவா சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க ஃபீல்டு விசிட்ட பத்தி எந்த ப்ராப்ளம் இல்ல. ஒரு நோய் எதுவும் டக்குன்னு பட்டிருந்தால் உடனே அதுக்கு இந்த விஷயம் இதை போடுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறாங்க, சொல்றாங்க. இதுல எந்த மாதிரியான நோய் தாக்கம் ஏற்படும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வேர்ப்புழு, வெண்பா பழ இது போடுறதுனால அந்த கருகல் நோய் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி இதுக்கு மட்டும் மருந்து கொடுக்கணும். நம்ம உள்ள எரு போட்டு உரம் போட்டு வைக்கிறதுனால அந்த புழுவும் வரும். இதுதான், வேற எந்த நோயும் இல்ல. சரி சரி. இப்போ வந்து நம்ம இந்த 3 மாசத்துல வந்து நீங்க இதுல வந்து என்ன ப்ராசஸ் பண்ணீங்க? இது இவ்வளவுதான் வளர்ச்சியா இல்ல அதிகமா வளர்ச்சி? எனக்கு வந்து வளர்ந்து தோகை மாதிரி விரிஞ்சுதான். எவ்வளவு உயரத்துக்கு வந்திருந்தது? 3 மாசத்துல இவ்வளவு உயரம் வந்துருது. கதிரோட வந்துரும். கதிர் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். ஓ சரி. கதிரை வெட்டது என்ன செய்வீங்க? வெட்டி இந்த நம்ம கீழே இந்த போட்டுருக்கோம். ஓ இதுதான் போட்டு வச்சிருக்கோம். சரி சரி. மாடு நம்ம வச்சிருந்தோம்னா மாட்டு தீவனமா போட்டுக்கலாம். சரி. 3 மாசத்துலயே நீங்க கதிரை கட் பண்றீங்க. ஆமா. இப்படி ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி கதிரை கட் பண்றீங்க. அந்த கதிர் விட்ட ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வேர் பிடிக்குங்கிற மாதிரி கணக்கா சொல்றாங்க. கதிர் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி 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 சொல்றீங்க. இந்த 12 மாசத்துல வந்து முடியும் போது இது எப்படி அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? இது எப்படி நீங்க இது வரைக்கும் எந்த ஏரியாலையும் இதை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் இது ஆகல. இது வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தை மாசத்துல இருந்தா 27 ஏக்கர் அறுவடைன்னு சொல்றாங்க. அறுவடைக்கு வரும்போது இந்த வெட்டி வேறு விவசாயிகள் எல்லாத்தையும் நாங்க கூட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா சரி சரி. இதோட ஹெட் ஆபீஸ் வந்து எங்க இருக்கு? திண்டுக்கல்ல இருக்கு. திண்டுக்கல்ல இருக்குது. இது வந்து உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கு? கண்டிப்பா. ஓகே ஓகே. இதுல வந்து உங்களுக்கு மெயினா வந்து கடைசியா நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு செலவு, இப்போ உங்களுக்கு எவ்வளவு இந்த 3500 பேக் வாங்கிருக்கீங்க, 3500 பேக்குக்கு மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வச்சது, இந்த ஸ்ப்ரிங்க்லர் ரெடி பண்ணது, உரங்கள் கொடுத்தது, ஆள் சம்பளம் கொடுத்தது, இந்த பென்சிங் சுத்தி போட்டிருக்கீங்க, இதுல வந்து எவ்வளவு செலவாச்சு? இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு லாபம் இருக்கும்? ஒரு பேக்குக்கு எவ்வளவு வேறு கிடைக்கும்னு சொல்லுங்களேன். ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு நான் எங்க ஏரியால வந்து காட்டு பன்னிகள் தொல்லை இருக்கிறதுனால நான் சுத்தி ஃபென்சிங் போட்டேன். போட்டு எல்லாம் சேர்த்து இடத்தை சீர்தமிச்சு போட்டதுனால எனக்கு வந்து இப்ப மொத்த எல்லா செலவும் சேர்த்து ஒரு 7 லட்ச ரூபாய் செலவு வந்து 7 லட்ச ரூபாய் செலவு. ஆனா அவங்க சொன்னது பேக்குக்கு, நீங்க பேக்குக்கு மட்டும் பணம் கட்டி, நான் கட்டிட்டு 1 லட்ச ரூபாய் 1000 பைக்கு 1 லட்ச ரூபாய் கட்டினால்
நம்மளுக்கு உங்களுக்கு பேக் வந்துரும் அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க. சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வேலைப்பாடு இருக்கு. இல்ல நம்மளுடைய இதை வந்து சேஃப்டி பண்ணதுக்காக நீங்க சுத்தி நான் போட்டுருக்கேன். ஆமா, அது வந்து நம்ம இதுல சேர்க்க முடியாது. ஓகே, இப்ப மாட்டு சாணம் வாங்கி வைக்கணும். உள்ள ஒரு லேயர் மொத்தம் 4 லேயரா பேக் ஃபில் பண்றாங்க. அந்த 4 லேயர்ல ஒரு லேயர் ஃபுல்லா மாட்டு சாணம் போட வேண்டியிருக்கு. அப்ப என்கிட்ட மாடு கிடையாது. அப்ப நான் மாட்டு சாணத்தை வெளியே இருந்து கொண்டு வரணும். ஒரு 4000 பைக்கு இத்தனை யூனிட்னு சொல்றாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா இப்ப அடுத்து உரம் போடும் போது நம்ம மாட்டு சாணம் வைக்க வேண்டியது. நீங்க வந்து எவ்வளவு லோடு மாட்டு சாணம் வாங்குனீங்க? மாட்டு சாணம் மட்டும் ஒரு இந்த இருக்குல்ல, இது ஃபுல்லா மாட்டு சாணம் தான் வச்சிருக்கேன். நான் உரம் வைக்கிறதுக்காக சேர்த்து வச்சது. ஆனா குறைஞ்சது நான் ஒரு 3 லாரி அடிச்சிருப்பேன். லாரி கணக்கு. அப்ப டக்கர் கணக்குன்னா எவ்வளவு வரும்? டக்கர்னா ஒரு யூனிட் 2 யூனிட் தான வரும். 2 யூனிட் ஒரு யூனிட் ஒரு டக்கர். ஒரு யூனிட் ஒரு டக்கர். அப்ப நீங்க இதுலன்னு பார்த்தா ஒரு 10 யூனிட் நான் அடிச்சிருக்கேன். 10 யூனிட் எவ்வளவுக்கு வாங்குனது? எனக்கு ஒரு யூனிட் வந்து ஒரு லோட் லாரி கணக்குக்கு சொன்னா 3500 ரூபாய் கொடுக்கும். 3500 ரூபாய். அந்த உதவியும் அந்த ஃபீல்ட் ஆபீசர் பண்றாங்க. அவங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு இது இல்ல, மாட்டு சாணம் கிடைக்கல, நம்மகிட்ட இருக்கிற ஆளுகளுக்கு அவங்க ஃபீல்ட் ஆபீசர் ஹெல்ப் பண்றாங்க. இந்த ஏரியால இருக்கு மண்ணுமே செலவுக்கு. இப்ப எனக்கு வெலை மண்ணு தான். ஆமா, இதே மண் இல்லாதவங்களுக்கு மண்ணும் அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. வந்து நமக்கு ஃபியூர் செம்மண்ணா இருந்துச்சுன்னா நம்ம இடத்துல மண்ணே நம்ம ஜேசிபியை போட்டு அள்ளி எடுத்துக்கிடலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க குப்பைகளுக்கும் அப்ப எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்கீங்க. அவங்க சொன்னதுல இருந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து இதுல வந்து என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதை எப்படி நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. தண்ணி ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா எனக்கு தண்ணி விவரம் தெரியாம நான் ஃபர்ஸ்ட் இந்த ஓசு போட்டு பிடிச்சு எனக்கு நேர விரையும் ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் ஒரு 3 மாசம் ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம பிடிக்கவும் முடியாது. பிடிக்கும் போது தோகை மாதிரி வளர்ந்ததுனால நம்ம அந்த கையில இருக்கிற கையை அந்த இது ஆகும். அதனால அது எனக்கு ஃபெயிலியர் மாடல். ஓஸ் போட்டு பிடிக்கிறது நம்ம உர வச்சுட்டு ஓசை உள்ள பிடிக்கும் போது வளர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணி உள்ளதான் போகுதா இல்ல வெளியே போகுதா அப்படின்னு நம்மளுக்கு விவரம் தெரியாது. சரி, நம்ம இது இந்த டியூப் இந்த ரெயின் ஓஸ் அதை வச்சு போட்டா கூட தோகை விரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி அது விளையிடுச்சு அப்படின்னா தண்ணி உள்ள வந்து சொல்ல முடியாது, நம்ம பார்க்க முடியாது. அதனால இது ஸ்பிரிங்கிள் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கரெக்டா 20 நிமிஷம், அதாவது நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிடிச்ச இது தண்ணி 20 நிமிஷத்துல எனக்கு வேலை முடியுது. பொதுவாக நம்ம சேனல்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எதுக்க வேண்டிய வந்து நேரடியா நம்ம விவசாயிகளோட அனுபவத்தை வந்து கேட்கறோம்னா இந்த மாதிரி சில தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதான். கம்பெனி சைட்ல இருந்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு உரம் விதை கொடுப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சைட்ல இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம வந்து எதுக்கு நேரடி அனுபவத்தை விவசாயியோட அனுபவத்தை சொல்றோம்னா அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, இல்ல அவங்க அதுல வந்து எப்படி திருத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து நேரடியா வந்து கேட்கிறோம். சரி, நான் இப்போ வந்து நீங்க சொன்ன இந்த தகவல் வந்து கண்டிப்பா வந்து அடுத்து இதே மாதிரி பண்றவங்களுக்கு வந்து டேரக்டாவே வந்து அவங்க வந்து இந்த ஸ்பிரிங்க்லர் மாடலுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேக்ல வந்து ஒரு முதிர்ச்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு பேக்ல வந்து எவ்வளவு வேறு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது வந்து 2 to 2.5 கிலோக்கு இருக்குன்னு இருக்காங்க. ஓகே. இப்போ ஒரு சைட்ல இப்ப அறுவடைக்கு வரதுல எடுத்து பார்த்ததுல 4.5 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. மினிமம் ஆவரேஜா நம்ம செலவு பண்ணதெல்லாம் போட்டு ஆவரேஜா ஒரு 3 கிலோ இருந்தா கூட கண்டிப்பா லாபம் இருக்கு. அதாவது நம்ம வந்து இப்போ இவங்க வந்து தண்ணிக்காவே இந்த சுத்தி பென்சிங் போடுறது, அந்த தொட்டி கட்டினது, இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டாங்க. இதே இப்ப நீங்க இந்த வெட்டி வேரை வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் நீங்க வாங்கி பண்ணும்போது டேரக்டாவே நீங்க ஸ்பிரிங்க்லர் மெத்தட் போட்டீங்கன்னா அந்த ஸ்பிரிங்க்லருக்குன்னு 3500 பேக்குக்கும் ஒரு 25,000 ரூபாய் செலவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வரும். அது போக சாணங்கள் வாங்கும்போது வெளியே இருந்து சாணங்கள் வாங்கினா அதுக்கு கொஞ்சம் செலவு வரும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவங்க அந்த 1 லட்சம் ரூபாயில வந்து இதோட உங்களுக்கு செலவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆனா நீங்க அது போக நீங்க அந்த பேக்கை ஃபில் பண்றதுக்கே உங்களுக்கு செலவு ஆயிருக்கு. அந்த செலவு எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். எனக்கு அதான் ஒரு 1000 பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா 12 ஆள் விட்டு ஃபில் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 250 பை ஃபில் ஆகுது. அப்ப நான் 4 நாள் நான் விட்டேன் அப்படின்னா 12 ஆள் விட்டு கணக்குனா 1000 பை பேக் ஃபில் பண்ணிடலாம். இதுல ஒரு ஆளுக்கு சம்பளம் 300 ரூபாய் கொடுக்கணும். டீ மத்ததெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணா ஒரு 400 ரூபாய் கணக்குனாலும் 12 ஆளுக்கு கணக்கு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஃபுல்லா பேக் பண்ணி எல்லாம் செலவெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 40,000 ரூபாய் இதுக்கே செலவு வந்துருக்கும். இந்த வெட்டி வேரை பொறுத்த வரைக்கும் இந்த பேக் ஃபில்லிங் ஒண்ணுதான் கஷ்டம். மத்தபடி இப்ப நான் செஞ்சு தவறு பண்ணிருக்கிறேன். தண்ணி இது அடுத்த தடவை இந்த தவறை பண்ண மாட்டோம். நம்ம வீடியோ பாக்குற நேயர்களா இருக்கட்டும், இந்த விவசாயத்தை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா அடுத்து இது வந்து அவங்க டேரக்டாவே அந்த மெத்தடுக்குள்ள வந்துரும். ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர் வந்து ஆவரேஜ் 2.5 கிலோ இருக்குன்னு சொல்றாங்க. 2.5 கிலோங்கும் போது நீங்க வந்து இப்ப நம்ம இந்த வெட்டி வேர் விவசாயம் பண்ணும்போது 1 கிலோ அவங்களுக்கு உண்டான செலவுக்கு போயிட்டாலும் அடுத்து ஒரு 1/2 கிலோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடுபொருள் செலவுக்கு போனாலுமே அடுத்து ஒரு 1 கிலோ உங்களுக்கு வந்து சேவ் ஆகும்.
இந்த 3500 பேக்கில் வந்து ஒரு 1 கிலோ கணக்குக்கு நம்ம எடுத்துக்கலாம். விற்கலாம். இந்த 1 கிலோ எவ்வளவு ரேட்டு எடுப்பாங்க? 200 ரூபாய். 1 கிலோ 200 ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. ஓகே ஓகே. நீங்க வந்து ஒரு குறுகிய இடம் இருந்தா போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1000 கன்று பேக் இருக்குன்னா அதுக்கு ஒரு 5 சென்டே போதுங்கிறாங்க. நீங்க ஒரு 1000 பேக்கை வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பத்தில் வந்து வளர்த்து பார்த்தாலும் வெறும் 5 சென்ட்ல வந்து வீட்டில் இருக்க தண்ணியை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 250 ரூபா ஒரு கிலோ இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கிலோ 200 ரூபான்னு சொல்றாங்க. 2.5 கிலோ வரும்னு சொல்றாங்க. நீங்க அதை கணக்கு பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த விவசாயத்தை வந்து மேற்கொள்ளலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் தானே? ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக அந்த வெட்டி விவசாயத்தை பத்தி முதன்முறையா நம்ம சேனல்ல வந்து நேரடியாக ஒரு விவசாயிகிட்ட வந்து கேட்டிருக்கோம். இதை வந்து இந்த தகவலை இவ்வளவு நேரம் பொறுமையா வந்து நம்ம சேனல் சார்பாக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.